வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மேகங்கள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதித் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் கண்ணே, எனக்கு நீயும் பானு போல ஒரு மகள் தான் தெரியுமா? முன்பு கூட உள்ளூர வேதனை இருந்த போதும் கூட உன்னை என்னால் வெறுக்க முடியவில்லை என்று லாவண்யாவின் கண்ணீரை துடைத்தார் திலகவதி. இந்த அன்பின் சங்கமத்தை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தார் சிவநாதர். அப்போது திடீரென்று கபாலி உள்ளே வந்தான். யாருடைய வரவேற்பையும் எதிர்பார்க்காமல் மடமடவென்று திலகவதியின் கட்டில் அருகே வந்தான். அத்தை, என்னை மன்னியுங்கள். மாமா, நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வெகு பவ்யமாக கரம் குவித்தான். இப்போதுதான் வீட்டுக்கு போனேன். நடந்ததையெல்லாம் பானு சொல்ல கேட்டேன். அப்படியே ஆடிப்போய் இங்கே ஓடி வந்தேன். உங்களுக்கு பரவாயில்லையே அத்தை? நான் உடனே பானுவிடம் சென்று சொல்ல வேண்டும். அவளங்கே தனியே தவித்துக் கொண்டிருக்கிறாள், பாவம் என்று துடித்தான். லாவண்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தனியாகவா? மணிவண்ணனும் வினவும் அவளோடு இருந்தார்களே என்றாள். யார்? லாவண்யாவா? நீயும் இங்கேதான் இருக்கிறாயா என்றான் கபாலி. அவளை அப்போதுதான் பார்த்தவன் போல மீண்டும் சிவநாதரிடம் திரும்பினான். நான் சென்றபோது பானு தனியாகத்தான் இருந்தாள் மாமா. வந்து மணி ஏதோ சொன்னானாம். பானுவுக்கு கோபம் வந்து அவரை போக சொல்லிவிட்டாளாம். வினுவை நான் பார்க்கவே இல்லை. அவன் யாரும் நண்பர்களுடன் பேசப் போயிருப்பான். நண்பர்கள் என்றால்தான் இந்த பையன்களுக்கு நேரம் போவதே தெரியாதே. மனம் நன்றாக இல்லை, வெளியே போகிறேன் என்றானாம். நண்பர்களோடு பீச்சில் அமர்ந்துவிட்டு நள்ளிரவுக்கு மேல் வந்தாலும் வருவான். பாவம், அத்தைக்கு உடல் நலம் இல்லை என்றதும் அப்படியே கலங்கி போயிருப்பான். அவன் போனால் என்ன மாமா? பானுவுக்கு துணையாக இருக்க நான் போகிறேன். இரவு எந்நேரமானாலும். அறையினுள் இருந்த மூவரும் குழம்பி போனார்கள். கடைசியாக தொண்டையை கனைத்து கொண்டு சிவநாதர் வினைவினார். இன்று காலையில் தானே மாமா? கடவுளே, நான் அதை எப்படி என்று சொல்வேன் மாமா? நீங்கள் அதை பானுவிடம் தான் கேட்க வேண்டும். இப்போதுதான் அவளிடம் சொல்லிவிட்டு வந்தேன். அந்த கதையை கேட்டதும் அவள் அப்படியே அழுது விட்டாள். என் கை குட்டையாலேயே அவள் கண்ணீரை துடைத்து விட்டேன். இப்போது கூட அவளை கண்ணீருடன் தனியே விட்டு வந்தது எனக்கு தாங்க முடியவில்லை. வீட்டுக்கு போய் அவளுக்கு ஆறுதலாக பேசலாம் என்றுதான் நினைக்கிறேன். அல்லது பெண் துணை வேண்டுமானால் லாவண்யா, நீ வேண்டுமானால் என்னோடு வரலாம். பானு மிகவும் பயந்து குழம்பி போயிருக்கிறாள். அல்லது நான் மட்டுமே பானுவிடம் போகட்டுமா? அவளும் என்னுடன் தனிமையை விரும்பக்கூடும். இல்லை இல்லை என்று அவசரமாக மறுத்தாள் லாவண்யா. நானும் வருகிறேன். என்னை வீட்டில் விட்டுவிடுங்கள். நானே பானுவுக்கு துணையாக இருப்பேன். அத்தை, நான் பிறகு போன் செய்கிறேன். இங்கே டெலிபோன் இருக்கிறது அல்லவா? கீழே இருக்கிறது என்றார் சிவநாதர். அவரும் குழம்பி போய்தான் இருந்தார். சற்று நேரத்தில் அருண் வருவார், அவரையும் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் என்று லாவண்யா கிளம்பினாள். நீ அருணோடு வாயேன், நான் முதலில் பானுவிடம் போகிறேன். கபாலி பானுவுடன் தனித்திருக்க அக்கறை காட்டி பேச பேச லாவண்யாவுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. இல்லை இல்லை, நான் உங்களுடனேயே வருகிறேன் என்று கபாலியுடன் சென்றாள். கபாலி என்னென்னவோ சொல்கிறானே என்று லாவண்யா குழம்பி போனாள். இவன் கூறுவது மெய்யாக இருக்கக்கூடுமா? மணிவண்ணன் பானுவிடம் பரிவு காட்டி பேசிக் கொண்டிருந்தாரே, அவளும் அதை விரும்பியது போல தோன்றியதே. இவன் மணிவண்ணன் ஏதோ சொல்ல பானு கோபப்பட்டதாக சொல்கிறானே. பானு காரணமில்லாமல் சினம் கொள்ளக்கூடியவள்தான். ஆனாலும் எதுவானாலும் 20 நிமிடங்களில், மிஞ்சி போனால் அரை மணி நேரத்தில் தெரிந்துவிடப் போகிறது. இதற்கு ஏன் மனம் பதைக்க வேண்டும்? பற்பல சமாதானங்கள் செய்து கொண்ட போதும் அவள் மனம் அமைதியடைய மறுத்தது. கபாலியின் கார் கிளம்பி ஓடத் தொடங்கிய பிறகும் லாவண்யா அவனிடம் ஏதும் பேசவில்லை. அவனோடு என்ன பேசுவது? ஒன்றும் புரியவில்லை. நேற்று முன்தினம் அவளிடம் அவன் நடத்திய நாடகம் வேறு. காலை சம்பவங்கள் அதற்கு ஏற்ப நடந்த போதும் இப்போது அவன் சிவநாதர் முன்னே நடந்து கொண்ட விதம் மாறாக இருந்தது. எதை பேசினாலும் வேறாக முடிந்துவிடக் கூடாது என்று நினைத்தாள் அவள். அவனே முதலில் பேசட்டும், பிறகு நிலைமைக்கு தக்கபடி சமாளித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தாள்.
அப்பப்பா, உன்னிடம் தனியே பேசுவது என்றால் எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கிறது என்று கமாலியே தொடங்கினான். என்ன சொல்கிறீர்கள் என்று ஆவலுடன் வினவினாள் லாவண்யா. அவன் ஒரு மாதிரி சிரித்தான். அத்தை மாமாவிடம் பொய்தானே சொன்னீர்கள் என்று ஆவலை அடக்க மாட்டாமல் கேட்டாள் அவள். உன்னை கிளப்பிக் கொண்டு வர வேறு வழி இல்லை. உன்னிடம் நான் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. பேசலாமே, காரில் போக போக பேசலாமே என்று வலிய சிரித்தாள் லாவண்யா. அப்படி பேசி முடிக்கிற விஷயம் இல்லை கண்ணே என்று கேலி பேசினான் கமாலி. பூங்காவுக்கு போகலாமா என்று நிமிர்ந்த லாவண்யா திடுக்கிட்டாள். கபாலி, கார் எங்கே போகிறது? இது மாமா வீட்டுக்கு போகிற வழி இல்லையே என்றாள் சற்று கலவரத்துடன். லாவண்யா கண்ணு, நாம் உன் மாமா வீட்டுக்கு போகவில்லை, பூங்காவுக்கும் போகவில்லை. பின்னே எனக்கு உன்னிடம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதனால் யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் நாம் இருவரும் தனியாக இருந்து பேசக்கூடிய இடத்துக்கு உன்னை அழைத்து போகிறேன். அங்கே நாம் இரவு முழுவதும் இனிமையாக பேசலாம். இரவு முழுவதுமா? என்ன விளையாடுகிறீர்கள் என்று அதட்டினாள் லாவண்யா. விளையாட்டுதான், காதல் விளையாட்டு என்று வெறி பிடித்தவன் போல சிரித்தான் கபாலி. கபாலியின் சிரிப்பும் பேச்சும் லாவண்யாவின் நெஞ்சில் திகிலை கிளப்பியது. என்ன உளறுகிறீர்கள் கபாலி என்று அச்சத்தை மறைத்து வினவினாள் லாவண்யா. என்னை உளறுவாயனாக எண்ணிவிட்டாயா லாவண்யா? இதுவரை உளறினேன்தான், ஆனால் விஷயம் புரிந்தவுடன் மாறிவிட்டேன். சரியாக சொல்லப் போனால் சினிமா பாஷைப்படி நான் இப்போது ஒரு வில்லன். கதாநாயகியை கடத்தி கொண்டு போகிறேன். லாவண்யா திகைத்தாள். நீங்கள் மருத்துவமனைக்கு எப்போது வந்தீர்கள் என்று மெல்ல வினவினாள். புத்திசாலிதான், அதற்குள் கண்டுபிடித்து விட்டாயே. நீ என்னை இளிச்சவாயன் ஆக்கிய கதையை விவரிக்கத் தொடங்கிய உடனேயே வந்துவிட்டேன். கேட்க எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது தெரியுமா என்று சிரித்தான் கமாலி. சற்று நேரம் லாவண்யா பேச்சிழந்து போனாள். பிறகு சற்று இதமாகவே, கமாலி, சற்று யோசித்து பாருங்கள். பானு மணிவண்ணனை தான் விரும்புகிறாள். அவருக்கும் அப்படியேதான். அவளை நீங்கள் மணப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். பானு மணியின் வாழ்வு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்வும் தானே நாசமாகிவிடும். அதை தடுக்கத்தான் இவ்வாறு நாடகமாடினேன் என்றாள். ஆஹாஹா, என்ன கரிசனம் என்மேல்! இந்த கரிசனத்தை இன்னும் கொஞ்சம் காட்டேன் தேவி. கபாலி, நீ என்னை மணந்து கொள். லாவண்யா வேகமாக யோசித்தாள். கடை கண்ணால் அவன் முகத்தை பார்த்தாள். ஏமாந்து விட்ட ஆங்காரம் அவன் முகத்தில் கொதித்தது. வெறி கொண்டவன் போல அவன் காரை செலுத்திய வேகம் அவளுக்கு அச்சத்தை ஊட்டியது. அவனிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவன் போக்கிலேயே விட்டு திருப்ப வேண்டும் என்று தீர்மானித்தாள். நெருப்பு என்றால் வாய் வெந்து விடுமா? அதற்கு என்ன கபாலி செய்துவிட்டால் போகிறது என்றாள் ஆறுதலாக. அதாவது என்னை மணந்து கொள்ள சம்மதம் என்கிறாய்? உன்னை எப்படி நம்புவது? நான் தான் சொல்கிறேனே. கபாலி சிரித்தான். நீ மாறமாட்டாய் என்று என்ன நிச்சயம்? என்னை நம்புங்கள் கபாலி. லாவண்யா, நான் சூடு கண்ட பூனை. இனியும் நீ சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்க நான் அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லை. உன்னை நான் நம்ப வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன வேண்டுமானாலும் செய்வாய், அப்படித்தானே கண்ணே? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று இரவே நீ என் மனைவியாகிவிடு. எந்த விதத்திலும் சொல் மாறமாட்டாய் என்ற உறுதியை எனக்கு நீ தந்துவிடு. கமாலி, ஆமாம் கண்ணே, இன்று இரவில் அந்த உறுதியை நான் பெறப்போகிறேன். அது உனக்கு சம்மதமானாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்றான் அவன் உறுதியாக. லாவண்யா கல்லாய் சமைந்தாள். அசட்டு கபாலி என்று நினைத்தாளே. அவன் இவ்வளவு தூரம் போவான் என்று யாரால் யூகிக்க முடியும்? இவனிடமிருந்து தப்பியாக வேண்டுமே. இப்போது எங்கே போகிறோம்? இந்த பம்பாய் பட்டணத்தில் தாராவி என்று ஒரு பகுதி உண்டு. அங்கே ஊருக்கு தெரியாமல் எனக்கு ஒரு ஒளிவிடம் இருக்கிறது. உன் அருண் மணிவண்ணன் என்று ஒரு பயலாலும் கண்டுபிடிக்க முடியாத இடம். அங்கே இன்று நாம் இணையப் போகிறோம். கதை கூறுபவன் போல கேலியாக சொல்லிக் கொண்டு போனவன் திடீரென்று ஓ என கத்தினான். காரணம், லாவண்யா சட்டென கார் சாவியை திருப்பி இன்ஜினை நிறுத்திவிட்டாள். காரின் வேகம் குறைந்தது. அவன் மீண்டும் சாவியை திருப்பும் முன் தன் பக்க கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே குதித்து விட்டாள். ஓடிக்கொண்டு இருந்த காரிலிருந்து குதித்த வேகத்தில் முதலில் உருண்டு விழுந்தாள். சமாளித்து கொண்டு எழுந்து கண்மண் தெரியாமல் ஓடலானாள்.
அதற்குள் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு கபாலியும் அவளை துரத்தினான். என்னதான் வேகமாக ஓடினாலும் காலை தட்டிவிடும் சேலையுடன் ஒரு ஆண்மகனை விட ஒருத்தி எவ்வளவுதான் ஓடிவிட முடியும்? அவன் பிடியை உதற முயன்று தோற்றாள். இனிமேல் தன் முயற்சியில் தப்ப இயலாது என்பதை உணர்ந்ததும் உதவி கோரி கத்தினாள். ஆனால் அதற்குள் கபாலியின் கரம் இடி என அவள் முகத்தில் இறங்கியது. ஒரு வினாடி 1000 மின்னல்கள் அவள் கண்ணுக்குள் மின்னின. மறுகணம் துவண்டு விழுந்தாள். கொஞ்சமும் தாமதியாமல் அவளை இழுத்து சென்று காரினுள் தள்ளினான் கபாலி. இதற்குள்ளாகவே லாவண்யாவின் குரல் கேட்டு அருகில் இருந்த அடுக்குமாடி வீட்டில் 1-2 ஜன்னல்கள் திறந்தன. ஓரிரு கதவுகளும் திறந்தன. தன் வீட்டு வராண்டாவில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் கூர்ந்து பார்த்தான். அவன் பார்த்தபோது லாவண்யாவை அரையும் குறையுமாக காரினுள் தள்ளி கொண்டிருந்தான் கபாலி. லாவண்யாவின் முகத்தை கண்ட அந்த பையன் வியப்பில் ஆழ்ந்தான். வேகமாக கீழே இறங்கி ஓடினான். தன் ஸ்கூட்டரை உதைத்து கிளப்பிக் கொண்டு கபாலியின் காரை தொடர்ந்தான். சற்று தொடர்ந்து சென்ற பின் கார் முன்னே சென்றுவிட இவன் ஒரு சிவப்பு விளக்கில் மாட்டிக்கொண்டு நிற்க நேர்ந்தது. மீண்டும் பச்சை விளக்கு எரிந்ததும் வேகமாக சென்று பார்த்தான். முன்னே சென்ற காரின் அடையாளமே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி சென்றான். லாவண்யாவிடம் கூறியபடி அருண் 1/2 மணி நேரத்தில் மருத்துவமனையை வந்து அடையவில்லை. மேலும் 1/2 மணி நேரம் தாமதமாக அவன் அங்கே சென்றபோது அவனோடு இன்னொரு மனிதனும் சென்றார். அவரையும் அழைத்து கொண்டு அவன் திலகவதி படுத்திருந்த அறையை அடைந்தான். அறையினுள் சென்றதுமே அங்கே லாவண்யா இல்லாததை கவனித்தான். மனதிற்குள் கலக்கம் அடைந்தவனாக, லாவண்யா எங்கே சித்தப்பா என்று வினவினான். அவள் நம் வீட்டுக்கு சென்று விட்டாள். அது இருக்கட்டும், நீ அவளை அழைத்து செல்லவா வந்தாய்? இவர்? நெடிய மூச்சு ஒன்று அருணிடமிருந்து வெளியாயிற்று. சித்தப்பா, நாம் அந்த பெண் லாவண்யாவுக்கு ஒரு வகையில் பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்றான். என்னப்பா சொல்கிறாய்? இவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி, என் நண்பரும் கூட. கபாலிக்கு நம் பானுவை கொடுப்பது பற்றி இவருக்கு தெரியும். இன்று கபாலியை பற்றி ஒரு தகவல் தெரிந்து என்னிடம் ஓடி வந்தார். கபாலி நாம் நினைத்த மாதிரி மட்டும் இல்லை சித்தப்பா. ஏதோ கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன. பணத்தாசை, சினிமா மோகம் இருக்கிறது. திருமணமானால் இதெல்லாம் சீர்பட்டு விடும் என்று நினைத்தோமே. அவன் அப்படி திருந்த கூடியவனே இல்லை சித்தப்பா. அவன் முழுக்க முழுக்க கெட்டவன். அவன் செய்யாத அயோக்கியத்தனம் கொலை ஒன்றுதானாம். அதிலும் பெண் வழியில். சொல்லவே அருவருப்பாக இருக்கிறது. கூடி கெட்டதே மகனே என்று வீறிட்டார். அவ்வளவு நேரமும் மௌனமாக கவனித்துக் கொண்டு இருந்த திலகவதி. ஏன் சித்தி, பானுதான் தப்பிவிட்டாளே என்றான் அருண் புரியாமல். பானு இல்லையடா, என் தங்கம் லாவண்யா. லாவண்யாவுக்கு என்ன சித்தி என்று பதறி எழுந்தான் அருண். அவள் அவனிடம் மாட்டிக்கொண்டாளே. ஐயோ பாவிகள், நாங்களே அவனோடு அவளை அனுப்பி வைத்தோமே என்று கதறினார் திலகவதி. சும்மா பதறாதே திலகம், அவன் லாவண்யாவை நம் வீட்டுக்குத்தானே அழைத்து போகிறான் என்ற மனைவியை அமைதிப்படுத்த முயன்றார் சிவநாதன். இல்லை இல்லை, உங்களுக்கு புரியவில்லையே. அவன் பேசிய பேச்சுக்களை எண்ணி பாருங்கள். என்ன எப்படி என்று நாம் குழம்பி போகவில்லையா? அவன் முன்னேயே வந்திருக்கிறான். பானுவை காப்பாற்றுவதற்காக அவனிடம் தான் நாடகமாடியதை லாவண்யா நம்மிடம் விவரித்ததையும் கேட்டிருக்கிறான். அதனால் பானுவை முன்னிறுத்தி நம்மை குழப்பிவிட்டு அவன் லாவண்யாவை தட்டி போய்விட்டான். பானு மீண்டும் மாட்டிவிடக் கூடாது என்ற அச்சத்தை நமக்கு உண்டாக்கி லாவண்யாவை தன் வலையில் விழ வைத்து விட்டான். ஐயோ, அவன் கிளம்பி 1/2 மணி நேரத்துக்கு மேலாக இருக்குமே. என் செல்வம் அவனிடம் இப்போது என்ன பாடுபடுகிறாளோ என்று விம்மி அழத் தொடங்கினார் திலகவதி. சிவநாதருக்கும் முகத்தில் ஈ ஆடவில்லை. என்ன சித்தப்பா என்று அவரை உலுக்கி எடுத்தான் அருண். திலகம் சொல்வது மெய்தான் அருண். லாவண்யாவை வீட்டுக்கு கூட்டி போவதாக சொல்லித்தான் கபாலி அழைத்து சென்றான். ஆனால் அவனது பேச்சையும் சில விஷயங்களையும் யோசித்து பார்த்தால் அவன் அவளை கடத்தி போய் இருப்பதாகத்தான் தெரிகிறது என்று கவலையுடன் கூறினார் அவர். அப்போது ஒரு நர்ஸ் உள்ளே வந்தார். சிவநாதரிடம், உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கிறது, உங்கள் மகனாம் என்றார்.
சிவநாதர் எழுந்து சென்றார். அருண் ஒன்றையும் கவனிக்கவில்லை. இடி விழுந்தாற் போல அப்படியே நின்றான். அருண், இப்படி நிற்காதேடா, ஏதாவது செய்யடா என்று கெஞ்சினார் திலகவதி. என்ன செய்வது சித்தி? தன் வீட்டுக்கு லாவண்யாவை கடத்தி செல்லும் அளவுக்கு கபாலி முட்டாள் அல்ல. வேறு எங்கே என்று இந்த பம்பாயில் தேடுவது? நம்பிக்கையற்று பேசினான் அருண். பிறகு அருகில் இருந்த அதிகாரியிடம் திரும்பினான். மிஸ்டர் ஜான், கபாலி எங்கே போயிருக்க கூடும் என்று உங்களுக்கு ஏதேனும் குறிப்பாக தெரியுமா என்று வினவினான். அவர் பரிதாபத்துடன் அவனை பார்த்தார். பம்பாயில் எந்த பகுதி என்று தெரிந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கலாம் அருண். ஆனால் ஒன்றும் தெரியாமல் என்ன செய்ய முடியும்? எதற்கும் அவனது இருப்பிடத்திற்கு. அதற்குள் சிவநாதர் அச்சமும் பரபரப்புமாக ஓடி வந்தார். திலகம், நீ சொன்னது சரிதான் திலகம். கபாலி அவளை கடத்தித்தான் சென்றிருக்கிறான். லாவண்யா புத்திசாலி அல்லவா? பாதியில் கண்டுவிட்டாள். எப்படியோ காரை நிறுத்த செய்து இறங்கி ஓடி இருக்கிறாள். அந்த பேயன் அவள் முகத்தில் அறைந்தானாம். அவள் மயங்கி விடவும் தூக்கி காரில் போட்டு கொண்டு போய்விட்டானாம். இதையெல்லாம் வினுவின் நண்பன் ஒருவன். அவன் லாவண்யாவின் படங்களை ஆல்பத்தில் பார்த்தவனாம். இவளை கண்டதும் ஸ்கூட்டரில் பின் தொடர்ந்திருக்கிறான். ஆனால் தாராவியில் ஓரிடத்தில் காரை தவற விட்டு விட்டானாம். தன்னால் ஆன மட்டும் தேடிவிட்டு வினுவிற்கு டெலிபோன் செய்தானாம். இப்போது பானுவும் வினுவும் அந்த நண்பனிடம் போகிறார்கள் என்றார் பதற்றத்துடன். தாராவியா? தாராவியில் தேடுவது போலீசுக்கு கூட கடினமாயிற்றே சித்தப்பா என்று மேலும் இடிந்து போனான் அருண். அந்த பாவி என் கண்மணியின் கன்னத்தில் அறைந்தானாமா? பூ போல கன்னமாயிற்றே. ஐயோ, அந்த வெறியனிடம் என் தங்கம் என்ன பாடுபடுகிறாளோ! எல்லாம் என்னால், இந்த பாவியினால் வந்தது. அவளிடம் கொஞ்சம் நம்பிக்கை வைத்து அமைதியாக விசாரித்திருந்தேயானால் இவையெல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ லாவண்யா என்ற முகத்தை மூடிக்கொண்டு புலம்பினார் திலகவதி. அந்த நேரத்தில் லாவண்யா கபாலியிடம் படாத பாடுதான் பட்டு கொண்டிருந்தாள். மஞ்சள் அரளிப்பழம் பார்த்திருக்கிறீர்களா? மேலே பளபளவென்று மிருதுவாக அழகாக இருக்கும். உள்ளேயோ உயிரை வாங்கிவிடக்கூடிய கொட்டை இருக்கும். கபாலியும் அதே ரகம்தான். ஒய்யார கொண்டையிலே தாழம்பூவாம், உள்ளே இருக்குமாம் ஈரும் பேனும் என்பார்கள். கபாலியின் குடும்பம் இந்த வகையை சேர்ந்தது. நோயாளியாக இருந்த மாண்ட தாய், வெளி இன்பத்தில் லயித்திருந்த தந்தை, இருவருக்கும் இடையில் கட்டுப்பாடோ கவனிப்போ இல்லாமல் வளர்ந்த 3 பிள்ளைகளில் கபாலி கடைசி. இவனுக்கு மூத்தவர்களின் நல்ல காலம். திருமணமானதும் அவரவர் குடுமியை மனைவி பிடித்து கொண்டாள். இவனுக்கும் நல்ல மனைவி வாய்த்திருந்தாள். அதுவும் இன்னமும் சிறு வயதிலேயே வாய்த்திருந்தால் உருப்பட்டிருப்பானோ என்னவோ. இப்போது எட்டி காயாக எருக்கம் பழமாக போய்விட்டிருந்தான். குடி கூத்தி என்று மனம் போனபடி செலவு செய்பவன். அவனது செலவுகளுக்கு பெருமளவு பணம் தேவைப்பட்டது. அதற்காக வேறு சில வழிகளிலும் இறங்கியிருந்தான். அது போகவும் பணம் தேவைப்பட்டது. பணத்துக்காக போலி வேஷம் போட்டான். காசை கண்ட இடத்தில் எவ்வாறேனும் கைப்பற்ற அவன் தயங்கியது இல்லை. பானுவுக்கு வரவிருந்த பணத்தை பற்றி தற்செயலாக அவனுக்கு தெரிய வந்தது. உடனே ஒரு திட்டம் போட்டான். நிறைவேற்றவும் முனைந்தான். இப்படியும் அப்படியுமாக சிவநாதருடைய குடும்பத்திற்குள் ஆமை போல நுழைந்து கொண்டான். எப்படியாவது பானுவை மயக்கி மணந்து கொண்டால் இந்த 1 லட்சமும் கிடைக்கும். சிவநாதரும் தன் பெண்ணுக்கு தாராளமாகவே செய்வார். இரண்டும் சேர்ந்து தன் திருவிளையாடல்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று கணக்கிட்டான். பானுவின் சினிமா பைத்தியம் அவனுக்கு உறுதுணையாக இருந்தது. மணிவண்ணன் மட்டும் இல்லாதிருந்தால் முன்பே கபாலி பானுவுடைய கணவனாகி இருப்பான். பானுவின் மனத்தட்டு மணியின் பக்கம் அடிக்கடி தாழ்ந்தது. இந்த நிலைமையில் தான் லாவண்யா வந்து சேர்ந்தாள். அவளது முழுமையான அழகும் பளிச்சென்ற தோற்றமும் சிரிப்பும் அவனை வெகுவாக கவர்ந்தன. ஆனால் பணம்? இரண்டுக்கும் இடையில் கபாலி சற்று தடுமாறினான். கடைசியாக லாவண்யாவின் பணம் பானுவை விட பல மடங்கு அதிகம் என்பதை அறிந்ததும் அயர்ந்து போனான். சற்று ஏமாந்து போனோமே என்று ஆற்றாமை மிகுந்தது. அதோடு பானுவை மணந்தால் ஓரளவுக்கேனும் அருண், சிவநாதர் முதலியோரின் குறுக்கீடுகள் இருக்கும். இவளானால் அப்படி இல்லை. அவ்வளவு பணத்திற்கும் அவனே ராஜா. அவளது அழகுக்கும் சேர்த்துதான்.
இந்த ஆசையில்தான் லாவண்யா சொன்னபடி பானுவை மறுத்து கடிதம் எழுதினான். ஆனால் அதை எழுதிய பிறகு அவனுக்கு மன நிம்மதி இல்லை. உள்ளூர லாவண்யா தன்னை ஏமாற்றுகிறாளோ என்று சந்தேகம் உண்டாயிற்று. அவன் வீசிய பணத்திற்காக வந்த பெண்கள் அவனை அழகன் என்று ஐஸ் வைத்ததில் அவன் தன்னை அழகனாகவே எண்ணியிருந்தான். அந்த புகழ்ச்சியில் மயங்கித்தான் அவன் எப்படி எப்படியோ ஆடை அணிந்தான். அவ்வப்போது தன் நடை உடைகளை லாவண்யா நகையாடுகிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டு. அது இப்போது உறுத்தத் தொடங்கியது. கடிதத்தை தன் வேலையாளிடமே கொடுத்து அனுப்பினான். மேற்கொண்டு நடப்பதையும் கவனித்து வருமாறு பணித்தான். பெருமாள் வந்து கூறிய செய்திகளை கேட்ட பின் அவனது நிம்மதி அடியோடு போயிற்று. லாவண்யா அவனை ஏமாற்றிவிட்டால் 2 வழியும் அடைபட்டு போய்விடுமே. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அல்லவா போய்விடும். லாவண்யாவை தனியாக சந்தித்து விஷயத்தை உறுதி செய்து கொள்ள துடித்தான். அங்கேயே சுற்றினான். ஆனால் லாவண்யா பூங்காவை மறந்து போனாள். கடைசியாக அவளை அருணுடன் பார்த்ததும் திகைத்தான் கபாலி. அவர்களை பின்தொடர்ந்தான். அருண் லாவண்யாவை விட்டுவிட்டு செல்வதை கண்டான். மீண்டும் லாவண்யாவை தொடர்ந்தான். நடந்த பேச்சை ஒட்டு கேட்டான். அவனது அடி வயிற்றில் தீ பிடித்து எரிந்தது. நய வஞ்சகி, ராட்சசி, இவளை சும்மா விடுவதா என்று வெகுண்டான். கிராமப்புறங்களில் சிறு குட்டைகளில் நீர் வற்றுகையில் மீன் பிடிப்பார்கள். முதலில் குட்டையை நன்கு கலக்கி விடுவார்கள். பிறகு அங்கும் இங்கும் கலைந்து ஓடும் மீன்களை எளிதாக பிடித்து விடுவார்கள். அதே தந்திரத்தை கபாலியும் கையாண்டான். அதை இதை சொல்லி எல்லோரையும் ஒரு கலக்கு கலக்கினான். கபாலியின் கபடத்தை அறிந்திராத மூவரும் கலங்கி போயினர். பலன், குட்டை மீனை போல லாவண்யா அவனிடம் சிக்கிக் கொண்டாள். தாராவியில் ஒரு வீட்டின் முன்னே கார் நின்றபோதுதான் லாவண்யாவுக்கு நினைவு திரும்பியது. கபாலி என்று ஒரு கணம் திகைத்த போதே எல்லாம் நினைவு வந்தது. முகத்தில் கலவரம் பரவியது. கபாலி எக்காலத்துடன் நகைத்தான். இறங்கு என்றான் அதிகாரமாக. கபாலி, நான் சொல்வதை கேளுங்கள் என்று நயமாக பேசி பார்த்தாள் லாவண்யா. நாளை கேட்கிறேனே கண்ணே, இன்று மட்டும் என்று மட்ட ரகமாக கண்ணடித்தான் கபாலி. வெறுப்புடன் முகத்தை திருப்பினாள் லாவண்யா. அவன் அலட்சியமாக சிரித்தான். வீட்டின் பின்புறம் திரும்பி லோலு என்று விழித்தான். உள்ளிருந்து கட்டை தடியன் ஒருவனும் ஒரு பெரிய உடம்புக்காரி ஒருத்தியும் வந்தனர். இவளை இழுத்து போய் உள்ளே அந்த அறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் கபாலி. லாவண்யாவுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போயிற்று. சட்டென காரை விட்டு இறங்கி ஓட முயன்றாள். ஆனால் அந்த பெண் அவளை ஒரு கையால் பிடித்து தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள். லாவண்யாவின் கூச்சலையும் அவள் திமிர திமிர ஒரு குண்டம்மா அவளை இழுத்து செல்வதையும் அந்த தெருவில் சென்ற ஓரிருவர் திரும்பி பார்த்தனர். ஆனால் அவர்களில் யாரும் விரலை கூட அசைக்க காணோம். லாவண்யாவுக்கு ஒரே அதிர்ச்சி. பெண்ணை கண்ணாக காப்பது எல்லாம் பழைய கற்கால சங்கதியாகி போயிற்றே. திமிரி திரும்பும்போது அந்த முரடன் கையில் உருவிய கத்தியை சாதாரணமாக பதம் பார்ப்பது தெரிந்தது. தன் முயற்சியால் அந்த பெண்ணிடம் முரண்டு பிடித்து பார்த்தாள் லாவண்யா. ஒன்றும் நடக்கவில்லை. ஆட்டுக்குட்டியைப் போல அவளை தூக்கி சென்று உள்ளே ஒரு அறையில் தொப்பென்று போட்டுவிட்டு போனாள் அவள். கபாலி அவள் பின்னாலேயே வந்தான். அந்த பெண் சென்றதும் கதவை உட்புறமாக தாளிட்டுவிட்டு லாவண்யாவிடம் திரும்பினான். லாவண்யா புத்திசாலிதான், கெட்டிக்காரிதான். படிப்பில் நல்ல மார்க்குகள் வாங்கினாள். விளையாட்டில் முன்னணியில் நின்றாள். சாமர்த்தியசாலியும் கூடத்தான். குறும்பாக பேசி யாரையும் சிரிக்க வைப்பாள். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலையை அவள் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. எனவே நிஜத்தில் இது நடக்கவும் தன் திறமைகள் எல்லாம் மறந்து மறைய செயலிழந்து பேந்து விழித்தாள். லாவண்யா விழிப்பதைக் கண்டு கபாலிக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. விழுந்து விழுந்து சிரித்தான். அவன் சிரிப்பதை சொல்லொண்ணாத திகிலுடன் பார்த்து கொண்டு அசைவற்று நின்றாள் லாவண்யா. சிரித்து சிரித்து தானாகவே ஓய்ந்தான் கபாலி. சிரிப்பின் மிகுதியால் கண்களில் வழிந்த நீரை துடைத்தான். என்ன லாவண்யா, அப்படி பே என்று விழிக்கிறாயே, என்னை நீ பார்த்ததே இல்லையா என்று குத்தலாக கேட்டான்.
லாவண்யாவின் கண்கள் இன்னமும் விரிந்தனவே தவிர அவளுக்கு சொல்லும் வரவில்லை, செயலும் வரவில்லை. அடியே என் கண்ணாட்டி, என்னை கண்ணாலேயே விழுங்கி விடுவாய் போலிருக்கிறது. இந்த நேரத்தில் சினிமாவில் என்ன வசனம் பேசுவான்? ஆகா, வந்து விட்டது கண்ணே. லாவண்யா, உன் கண்ணாகிய விரிந்த கடலில் நான் விழுந்து விட்டேன். அடச்சி, பானுவுக்கு அல்லவா இந்த சினிமா வசனம் வேண்டும், உனக்கு செயல்தானே தேவை என்று அவளை நோக்கி 2 எட்டு எடுத்து வைத்தான். ஆனால் லாவண்யாவின் பயந்த விழிகளில் பரிசுத்தமான தோற்றத்தில் எதை கண்டானோ சற்று தயங்கி நின்றான். பிறகு கதவை திறந்து மராட்டியில் ஏதோ சொன்னான். சில நிமிடங்களில் அவன் கைகளில் ஒரு விஸ்கி பாட்டிலும் ஒரு மது கிண்ணமும் வந்து சேர்ந்தது. மீண்டும் கதவை தாளிட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். மதுவை கோப்பையில் ஊற்றி ஒரு தரம் பருகினான். மீண்டும் ஊற்றிக்கொண்டு லாவண்யாவை பார்த்தான். அட்டகாச சிரிப்பு மீண்டும் வெடித்தது. லாவண்யா கண்ணு, நின்று கொண்டே இருக்கிறாயே, கால் வலிக்குமே. இங்கே என் பக்கத்தில் உட்கார்ந்து நீயும் ஒரு பெக் அடித்தாயானால் இந்த நேர்மையெல்லாம் ஓடிவிடும், இந்த உலகமே இந்திரலோகம் ஆகிவிடும். வாடா கண்ணா என்று மீண்டும் குடித்தான். மேலும் ஒரு தரம் கிண்ணத்தை நிரப்பிக்கொண்டு எழுந்து லாவண்யாவை நெருங்கினான். லாவண்யாவுக்கு அன்று ஒரு நாள் மது கோப்பையை நீட்டிய இன்னொருவனது நினைவு வந்தது. கபாலியை பிடித்தால் இதுவும் பிடிக்க வேண்டும் என்றானே. அவன் சொல்லை கேட்டு ஒதுங்கி இருந்தால் அவளது நெஞ்சில் தீ போல வேதனை எழுந்தது. கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு விசித்தாள். அவளது அழுகை அவனிடம் மீண்டும் எக்களிப்பான நகையையே கிளப்பியது. அழுகிறாயா? பாவம், பானுவையும் மீட்டுக்கொண்டு என்னை இளிச்சவாயன் ஆக்கிவிட்டு நீயும் எனக்கு தண்ணீர் காட்டிவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தாய். அந்தோ பரிதாபம், நீயே மாட்டிக்கொண்டாய். என் அதிர்ஷ்டம், பச்சை கிளிக்கு வைத்த வலையில் பஞ்சவர்ண கிளி சிக்கிக் கொண்டது. கிளி அழுவதை பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பரிதாபம் பார்த்தால் காரியம் நடக்குமா? ஆட்டுக்குட்டிக்கு பரிதாபம் காட்டினால் கசாப்பு கடைக்காரன் பிழைப்பது எப்படி? ஆகவே நான் சொல்கிறேன் கேள், இந்த உலகத்தில் யாருக்கும் கருணையே காட்டக்கூடாது என்று வேதம் மோதினான் அந்த சைத்தான். அவன் சொல்வது மெய்தானே? மணிவண்ணனது வாழ்க்கை, பானுவின் எதிர்காலம் என்று பார்க்க போய்தானே லாவண்யாவுக்கு இந்த வேதனை? யாரும் எக்கேடும் கெடட்டும் என்று ஒதுங்கி போயிருந்தால் இப்போது தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்திருப்பாளே. அடக்க மாட்டாமல் விசும்பினாள் லாவண்யா. தன் அழுகையால் எந்த விதமான பலனும் இல்லை. மாறாக அதில் ஒரு விதமான கொடூரமான திருப்தியையும் எக்களிப்பையும் அவன் அடைகிறான் என்பதை கண்ட லாவண்யா அழுகையை அடக்கினாள். கண்களை துடைத்து கொண்டு மெல்ல முகத்தை தூக்கி கபாலி என்று அழைத்தாள். சொல்லடி என் செல்ல கண்ணு என்று இழிப்புடன் விரைந்து அவள் அருகில் வந்தான் கபாலி. மதுநடி மூக்கை துளைத்தது. அருவருப்பு தாழாமல் பின்னடைந்தாள் லாவண்யா. அவள் முகத்தில் காணப்பட்ட வெறுப்பை கண்டதும் மீண்டும் அறையே அதிரும்படி இடி இடி என நகைத்தான் கபாலி. அடடே, அவ்வளவு அசிங்கமாக இருக்கிறதா குட்டி? என்ன பண்ணுவது? போன பிறவியில் என்ன பாவம் செய்தாயோ? இனி வாழ்க்கை பூராவும் இதை சகித்துத்தான் ஆக வேண்டும். அந்தோ பரிதாபம் என்று பரிதாபப்படுவது போல நடித்தான் அவன். அவனிடம் என்னதான் பேசுவது? அவன் அடிபட்ட புலியாக இருந்தான். ஏமாற்ற பார்த்தாளே என்ற ஆத்திரம், பணத்தின் மேல் உள்ள மோகம், குடிவெறி, இவையெல்லாம் மீறி அவள் பேச்சு அவனிடம் எங்கே எடுபடும்? வேண்டுமென்றே அவனது ஆசையை கிளப்பிய நேரங்களை எண்ணி தன்னையே நொந்து கொண்டாள் லாவண்யா. விளையாட்டாக நினைத்தேனே, அம்மா விலகு விலகு என்பாரே, அதை மறந்து தாய் சொல் தட்டி மடத்தனமாக நடந்து கொண்டேனே என்று வேதனைப்பட்டாள். மீதி இருந்த மதுவை வாயில் ஊற்றிக்கொண்டு மது கிண்ணத்தை விட்டெறிந்தான் கபாலி. வீணாக்கிய நேரம் போதும் லாவண்யா என்று அவளை நெருங்கினான். லாவண்யா அச்சத்துடன் பின்னடைந்தாள். ஆனால் எவ்வளவு நேரம்தான் ஒருவர் பின்னடைய இயலும்? தன் பின்னே சுவர் தட்டியதும் திகைத்து நின்றாள். ஆஹா என்று சிரித்து பேயனைப் போல் முழக்கமிட்டு வந்தான் கபாலி. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையெல்லாம் அடியோடு அழிய சுவரில் சாய்ந்து தோய்ந்தாள் லாவண்யா. அவள் நிராசையுடன் சுவரில் சாய கண்டதும் அவனுக்கு இன்னமும் எக்காலமாக இருந்தது. அருண் என்றால் இப்படி பின்னடைவாயா?
ஓடி வந்து உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்க மாட்டாயா என்று மேலும் ரசக்குறைவாக பேசலானான். அருண், அருண்! லாவண்யா விழிகளை மூடித் திறந்தாள். அருண் அவளை விரும்புகிறானோ இல்லையோ, அவனை நினைத்த அவளது மேனியில் இன்னொருவன் கை படலாமா, படவிடலாமா? உயிரை கொடுத்தேனும் அதை தடுக்க வேண்டாமா? சட்டென ஒரு அரசி போல நிமிர்ந்தாள். கமாலி, உனக்கு ஒரே ஒரு வார்த்தை, மரியாதையாக என்னை வெளியே அனுப்பிவிடு என்றாள் கம்பீரமாக. ஹேய், மான்குட்டி சிங்கத்துக்கு உத்தரவு போடுகிறது என்றான் அவன் கிண்டலாக. சிங்கத்துக்கு அல்ல, சிறு நரிக்கு. கட்டளையிடுவது மான்குட்டி அல்ல, மானத்தை உயிரினும் பெரிதாக கருதும் பெண் புலி என்று தன் கூர்மையான நகங்களை விரித்து காட்டினாள். காட்டியதோடு நிற்கவில்லை. சட்டென கையை நீட்டி கமாலியின் கன்னத்தில் அந்த நகங்களால் அழுந்த கீறிவிட்டாள். ஆ வென அலறினான் கமாலி. ரத்தம் கசிந்த கன்னத்தை கையால் பொத்தி கொண்டு 2 எட்டுகள் பின்னடைந்தான். அதை பயன்படுத்தி கொண்டு மின்னலை போல கதவை நோக்கி பாய்ந்தாள் லாவண்யா. அவசர அவசரமாக உட்புற தாளை நீக்கினாள். கதவை உள்ளே திறக்க முயற்சி செய்தாள். ஆனால் திறக்க முடியவில்லை. கதவு வெளிப்புறமாகவும் தாளிடப்பட்டிருந்தது. மீண்டும் நெஞ்சில் நிராசை பொங்கி எழ லாவண்யா துவண்டு போனாள். பின்புறம் இருந்து கபாலியின் கோர நகை மீண்டும் ஒலித்தது. அருணின் தோற்றத்தை மனதில் நிறுத்தினாள். சிதறிய தைரியத்தை கூட்டினாள். இனி மீதம் இருப்பது ஒரே ஒரு வழிதான். அருண் ஆஸ்பத்திரியிலிருந்து சிவநாதரின் வீட்டுக்கு சென்று அங்கே லாவண்யா வந்து சேரவில்லை என்பதை காண வேண்டும். பிறகு அவளை தேடி இங்கே வந்து நிற்க வேண்டும். அவளை மீட்க வேண்டும். அதுவரை அவள் இந்த மிருகத்துடன் போராடி தாக்கு பிடிக்க வேண்டும். அருண் எப்போது போவான்? போனாலும் லாவண்யாவை ஒரு பொருட்டாக எண்ணி தேடி வருவானா? அப்படி வந்தாலும் இந்த இடத்தை கண்டுபிடிப்பானா? கண்டுபிடித்தாலும் கபாலியின் அடியாட்களான அந்த முரடனையும் குண்டு பெண்ணையும் வென்று அவளை மீட்பானா என்ற சந்தேகங்களை எல்லாம் பிடிவாதமாக ஒதுக்கினாள். அருண் வருவான், அவளை மீட்பான். மீட்கும் வரை அவள் தன்னை காப்பாற்றியாக வேண்டும். இந்த முடிவுடன் லாவண்யா மெல்ல திரும்பினாள். கபாலி மீண்டும் ஒரு கிண்ணம் மதுவை உள்ளே தள்ளி கொண்டிருந்தான். ஒரு புறக்கன்னம் சற்று தடித்து கோடு கோடாக ரத்தம் கசிய உதட்டோரமாக சிவந்த மது வழிய அவனை பார்க்கையில் இரத்த பசி கொண்ட காட்டு மிருகம் போல தோன்றினான். லாவண்யா திரும்பியதும் கபாலியும் அவளை பார்த்தான். ஒரு விரலால் ரத்தம் கசியும் கன்னத்தை காட்டினான். இந்த இரத்தத்தை உன் உதடுகளால் தான் துடைத்தாக வேண்டும் என்ற உதடுகளை நாக்கால் தடவினான். மறுகணம் வேங்கை போல லாவண்யாவை நோக்கி பாய்ந்தான். பிறகு அங்கே ஒரு போர்க்களம் உருவாயிற்று. தற்காத்து கொள்ள சபதம் செய்து கொண்ட ஒரு பெண்ணும் அவளை பாழாக்கிவிட கங்கணம் கட்டி கொண்ட ஒரு ஆணும் போரிட்டனர். இருவருமே முழு மூச்சுடன் போரிட்டனர். கபாலியிடம் வெறியும் ஆணின் பலமும் மிகுந்திருந்தது. ஆனால் லாவண்யாவிடம் பெண்மையின் உறுதியும் மூழ்குகிறவனின் கடைசி பலமும் இணைந்திருந்தன. போராட்டத்தில் கொஞ்சம் களைத்ததும் கபாலி ஒரு பெக் விஸ்கி அடிப்பான். லாவண்யா தன் களைப்பை மாற்ற அருணின் பெயரை உச்சரிப்பாள். குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகிற மாதிரி ஒரு அறைக்குள் எவ்வளவு ஓட முடியும், போராடவும் முடியும். லாவண்யா மெல்ல மெல்ல சோர்ந்தாள். வினோதனுடைய நண்பன் செய்த உதவி மிகவும் பெரியதுதான். அவன் மூலம் கபாலியின் கார் தாராவிக்கு செல்வதை அறிந்ததும் போலீஸ் அதிகாரி ஜான் விரைந்து செயல்பட்டார். கபாலியின் கார் நம்பரை சொல்லி யார் யாருக்கோ போன் செய்து விசாரித்தார். சற்று நேரத்தில் முகத்தில் கொஞ்சம் திருப்தியுடன் திரும்பி வந்தார். தாராவியில் அவன் சென்றிருக்கக்கூடிய இடம் தெரிந்துவிட்டது. அருண் அங்கே கடத்தல் பொருட்கள் இருப்பதாக கூட எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதற்காகவே அந்த வீட்டை அருண் இடைமறித்தான். கடத்தல் பொருட்கள் எக்கேடும் கெடட்டும் மிஸ்டர் ஜான். இப்போது லாவண்யாவை காப்பாற்ற வேண்டும், வாருங்கள் என்று அவரது கைகளை பற்றி இழுத்தான். தன் கைகளை உருவிக்கொண்டார் ஜான். அவனோடு நடந்தபடியே தன் குறுந்தாடியை ஒரு முறை தடவினார். அருண், எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். எனக்கு கிடைத்த தகவல்கள் அவ்வளவு நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை. என்ன சொல்கிறீர்கள் ஜான்? லாவண்யா இருக்கும் இடம் நிச்சயமாக இதுதான் என்று தெரியவில்லையா
சொல்லுங்களேன் என்று அவரை உலுக்கி எடுத்தான் அருண். அது இல்லையப்பா. அப்பாடி என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டான் அருண். சற்று பொறு அருண், ஒருவேளை நாம் செல்லும் முன் அங்கே காலம் கடந்திருந்தால் அதன் பின் அந்த பெண்ணின் கதி என்ன என்று அவனிடம் கேட்டார் ஜான். ஜான் என அதட்டினான் அருண். உடனேயே அவன் கோபம் தணிந்தது. ஜான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் லாவண்யாதான் என் மனைவி. அவள் உயிரோடு இருந்தாலே போதும். அதுதான் கேட்டேன் என்றபடி ஜான் காரில் ஏறினார். கார் தாராவியை நோக்கி விரைந்தது. அருணின் கார் நேராக தாராவி காவல் நிலையத்திற்கு சென்றது. அங்கே கபாலியின் இருப்பிடத்தை அறிந்த ஒருவரையும் மற்ற சிலரையும் அழைத்து கொண்டு போலீஸ் வண்டியில் சென்றார்கள். கபாலி உத்தரவிட்டதும் ஒரு குண்டு பெண் ஒரு இளம் பெண்ணை தூக்கி சென்றதை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்றார் சாதாரண உடையில் வந்த வழிகாட்டும் காவலர். பார்த்துமா நீங்கள் அவளை காப்பாற்றவில்லை என்று சினத்துடன் வினவினான் அருண். என்ன செய்வது? அதில் தலையிட்டால் கடத்தல் விவகாரம் என்ன ஆவது? என் பொறுப்பு அதுதானே என்றார் அவர் சாதாரணமாக. அருண் பார்வையாலேயே அவரை சுட்டெரித்தான். போலீஸ் வேனை கண்டதும் வாயிலில் இருந்த தடியன் நழுவ பார்த்தான். ஆனால் ஜானின் துப்பாக்கி முனையை பார்த்ததும் அவன் அசையாமல் நின்றான். அவனை பிடித்து வேனில் போட்டுவிட்டு உள்ளே சென்றபோது காலம் கடந்து விடவில்லை. லாவண்யா தன்னை நெருங்கி வரும் கபாலியை அச்சுறுத்தி விரட்டும் வகை புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தாள். சிறு மேசை மேல் இருந்த விஸ்கி பாட்டில் கண்ணில் பட்டது. மெல்ல நகர்ந்து சென்று அதை கையில் தூக்கினாள். கபாலி, ஜாக்கிரதை, இனி நெருங்கினால் உன் மண்டை நொறுங்கிவிடும் என்று உறுதியாக எச்சரித்தாள். இப்போது கபாலி திகைத்தான். அவள் இவ்வளவு தூரம் போவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. லாவண்யாவின் கண்களை பார்த்தான். களைப்பை மீறிக்கொண்டு திடம் காட்டின அவை. இவள் சொல்வதை செயலிலும் காட்டக்கூடியவள்தான். ஆனால் இதற்கு பயந்து இவளை விட்டு விடுவதா? இந்த அழகான உடம்பு, அது தரக்கூடிய பணமும் கையை விட்டு போவதா? ஒரு காலம் இல்லை. இவளை தந்திரத்தால் வெல்ல வேண்டும். லாவண்யாவின் பின்னே இருந்த கதவை பார்த்தான். அவன் முகம் மலர்ந்தது. சீக்கிரம் வா லோலு, பின்னிருந்து இவளை பிடி என்றான் குதூகலமாக. இவனை நம்பக்கூடாது என்று எண்ணும் போதே தன்னையும் அறியாமல் திரும்பி கதவை பார்த்தாள் லாவண்யா. அவள் திரும்பி கதவை பார்த்த அந்த ஒரு வினாடியை பயன்படுத்தி கொண்டான் கபாலி. மின்னலாக பாய்ந்து சென்று லாவண்யாவின் கையில் இருந்த பாட்டிலை பிடுங்க முயன்றான். இந்த பாட்டிலையும் விட்டுவிட்டால் நம் கதி அதோ கதிதான் என்பதை உணர்ந்திருந்த லாவண்யா அவனது பிடியை உதற முயன்றாள். அதே நேரத்தில் சொர்க்கவாசல் கதவு போல மெய்யாகவே கதவு திறந்தது. இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அங்கே அருணும் போலீஸ் அதிகாரி ஜானும் நின்று கொண்டிருந்தார்கள். பிறகு நடந்தது எல்லாம் யூகிக்க கூடியதுதான். கபாலியை காவலர் கைப்பற்றினர். கூடவே கடத்தல் பொருட்களையும் வேட்டையாடினர். இந்த காரியத்தையும் கபாலியே செய்தானா என்று வியந்தான் அருண். அதுவும் நல்லதுதான் என்று எண்ணினான். லாவண்யாவின் பெயர் வெளியில் அடிபடாமல் தடுத்து விடலாம் அல்லவா? ஜான், இது கடத்தல் பொருட்களின் வேட்டை மட்டும்தான் என்றான் அருண் பொருள் பொதிந்த பார்வையுடன். லேசான புன்சிரிப்புடன் ஜான் தலையசைத்து அதை ஆமோதித்தார். போலீஸ் நிலையத்திலிருந்தே லாவண்யாவுக்கு ஆபத்து இல்லை, பத்திரமாக இருக்கிறாள் என்று வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் தெரிவித்தான் அருண். பிறகு ஜானுக்கு நன்றி கூறிவிட்டு லாவண்யாவுடன் தன் காரில் கிளம்பினான். இதுவரையிலும் லாவண்யா ஒரு பதுமை போல இயங்கினாளே தவிர ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. இப்போதும் பொம்மை போலவே காரில் அமர்ந்திருந்தாள். அன்று அடுத்தடுத்து நடந்த நிகழ்ச்சிகள் அவளது கலகலப்பை ஒடுக்கி ஊமையாக்கி விட்டிருந்தன. இன்னமும் அவள் மனதில் கலவரம்தான். கபாலியிடமிருந்து தப்பியாயிற்று, மெய்தான். ஆனால் இன்னமும் அருண் அவளை நம்புவானா? திடீரென்று ஒருவன் ஒருத்தியிடம் ஒரு தூண்டுதலும் இல்லாமல் நெருங்குவானா? இதற்கு முன் எவ்வளவு இடம் கொடுத்தாளோ என்று அவன் நினைத்தான். ஆனால் மூடிய இமைகளை உறுத்தி கொண்டு கண்ணீர் வடிந்தது. மெல்ல விரல்களை உயர்த்தி அருண் அறியாமல் விழி நீரை சுண்டிவிட்டாள். ஆனால் அருண் அதை அறியாமல் இல்லை. அவளது கண்ணீரை கவனித்துவிட்டு காரை ஒரு ஒதுக்குப்புறமாக நிறுத்தினான்.
பையில் இருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து அவளிடம் நீட்டினான். திகைப்புடன் நிமிர்ந்து விழிகளை விரித்து அவனை பார்த்தாள். அவ்வளவுதான். மறுகணம் அருணின் வலிய கரங்களின் அணைப்பில் அவள் சங்கமமாகி இருந்தாள். வெகு விரைவிலேயே பம்பாயில் ஒரு இரட்டை திருமணம் நடந்தது. பானுவும் மணிவண்ணனும் ஒரு ஜோடி, அடுத்த ஜோடி லாவண்யா, அருண். இரு ஜோடிகளும் பெரியவர்களை பணிந்து எழுந்தனர். செந்திருவும் சம்பந்தமும் போல மனம் ஒருமித்து வாழுங்கள் என்று வாழ்த்தினார் திலகவதி. அண்ணனையும் அண்ணியையும் முன் மாதிரியாக கொண்டு வாழ்வோம் என்றாள் பானு. அண்ணியா? நீதான் என்று லாவண்யாவின் அருகே வந்து வணங்கினாள் பானு. மனம் உருகி அவளை அணைத்து கொண்டாள் லாவண்யா. சற்று பொறுத்து லாவண்யாவின் காதில் மெல்ல கிசுகிசுத்தான் அருண். என் இடத்தை பானுவுக்கு வெகு தாராளமாக அளிக்கிறாயே என்றான் குறும்புடன். இதை கேட்டதும் லாவண்யாவின் எழில் முகம் செவ்வானமாக சிவந்து போயிற்று. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.